எதுவுமே வெளில வரல. இந்த கைக்கு இங்கே பாருங்கள், நான் இன்னொரு டைம் கூட பண்ணி காட்டுறேன். 2 கைக்கு வித்தியாசம் பாருங்க. இது எந்த அளவுக்கு தண்ணி இதாக இருக்குது இது பாருங்க. இதுல பாருங்க, நீங்க ஒரு சொட்டு தண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். ஒரு பிரைவேட்டான ஒரு பார்க்ல பிளாஸ்டிக் 5 நாள் 24 மணி நேரமும் வைத்திருந்தால் அந்த இடம் என்ன ஆகும்? இது பை ப்ராடக்ட் வந்து பெட்ரோலியம். இதெல்லாம் தான் உள்ள போகும், சுவாசிக்கும். இதெல்லாம் உள்ள போகும்போது மலட்டுத்தன்மை வரும், சர்விக்கல் கேன்சர் வரும், புற்றுநோய் வரும், குழந்தை இல்லாம போயிடும், பிசிஓடி ப்ராப்ளம். இப்போ என்ன இப்படி சொறு இருக்குது? 10 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளை இப்படித்தான் இருக்கா. இதெல்லாம் வீட்டுல எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பாருங்க, முடிவு சரியா எடுப்பீங்க. பீரியட்ஸ்ல இருந்தா கூட எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? பெண்கள் ஏன் வாழக்கூடாதா, வாழ முடியாதா, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ வீட்டில் பார்த்துருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்துறாங்க, சரி ஓகே சந்தோஷம். அதையும் தாண்டி இது மூலியமா ஏதாவது வருமானம் ஏதாவது ஏற்பண்ணிக்கலாமா? அன்னை தங்கை வடிவி என்று நீ வடித்த வியவை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயமின்றி துணித்து செல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். 2 வேண்டி வரைக்கும் இருக்கிறேன். இன்னத்தோட ப்ராடக்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே உன்னதமான ப்ராடக்ட்ங்க. ஸோ அதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம கூட அந்த அக்கா வந்திருக்காங்க. ஸோ அக்கா வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம், என்ன லொகேஷன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னு சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோமதி. நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. கருங்கல்பாளையம் என்னோட சொந்த ஊர். அங்கிருந்து தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். சானிட்டரி நாப்கினை பத்தின ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சானிட்டரி நாப்கின் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ராடக்ட் எந்த வகையில் மாறுபடுது அப்படிங்கிற எல்லாமே இன்டெப்தா பார்க்க போறோம். பட் ஏதாவது ஒரு ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் உங்க ப்ராடக்ட் பத்தி ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வீடியோக்குள்ள போலாம்க்கா. சானிட்டரி நாப்கின் அப்படின்னாவே இது பெண்கள் சமாச்சாரம். இங்க ஆண்களுக்கு என்ன வேலை? இப்போ நீங்க கேமராமேன் ஆண், பேட்டி எடுக்கிற நீங்களும் ஆண். இது ஆண்கள் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, வெளியில வரீங்க, டிராவல் பண்றீங்க, நீங்க வீட்டுக்கு போறது பெண்கள் நல்லா இருந்தால் தான் நீங்க எல்லாமே சாதிக்க முடியும். பர்சனலான ஒரு இடத்துல பயன்படுத்துற ஒரு நாப்கின் அப்படிங்கிறதுல விழிப்புணர்வே இல்லை. ஐப்ரோ எடுத்துக்கிறாங்க, அதுக்கு யாருமே பாடம் எடுக்கிறது இல்லை. ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க, யாருக்கும் போய் ஃபேஷியல் பண்ணுங்க, நல்ல சாரி வாங்குங்க, நல்ல பார்லர் போங்க, நல்ல பிளவுஸ் தைச்சு போடுங்க. யாராவது ட்ரெயின் பண்றாங்களா? எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் செய்துக்கிறோம். பெண்கள் நாம செய்துக்கிறோம். ஆனா இன்னர்ல யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் புற்றுநோயை வர வைக்குது, சர்விக்கல் கேன்சர் வர வைக்குது, ஓவர் ஃப்ளோ, இர்ரெகுலர், இச்சிங், இரிட்டேஷன், பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி, எல்லாத்துக்கும் தலையாய பிரச்சனை என்ன தெரியுங்களா? குழந்தையின்மை. நம்ம குழந்தைய நாம சுமக்கணும் தானே. இப்போ ஒரு ஆசையா பாசமா 10 மாசம் சுமந்து ஒரு எமோஷனலா அது உள்ள வச்சிருந்து அப்படியே பெத்து எடுக்கிற ஒரு சுகம் அது எப்பேற்பட்டது. இன்னைக்கு அது ஏன் இல்லை, அது ஏன் குறைஞ்சிக்கிட்டே போகுது? பசுமை புரட்சின்னு ஒரு புரட்சி வந்துச்சு, விவசாய புரட்சி, தொழில் புரட்சி, இப்படி நிறைய புரட்சிகள் நாம சந்திச்சிருக்கோம். இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? பெண்மை புரட்சி, தாய்மை புரட்சி, இந்த மாதிரி வந்துட்டங்க, தள்ளப்பட்டு விட்டோம். தாய்மை புரட்சி செய்தே ஆக வேண்டும். இன்னைக்கு செயற்கை கருத்தரிப்பு மையம் தெருவுக்கு தெரு இருக்கு. இப்பொழுது எங்கள் ஊரிலும் குழந்தை வேண்டுமா, எங்களிடம் வாருங்கள், ஆஃபர், ஆடி ஆஃபர், நீங்க இவ்வளவு கொடுத்தா போதும், நீங்க அவ்வளவு கொடுத்தா போதும், தள்ளுபடி. இது மனதிற்கு ரொம்ப வலிக்குதுங்க. காரணம் என்னன்னு நீங்க அலசி ஆராயுங்க. அதுல சானிட்டரி நாப்கின் பெரும் பங்கை வகிக்கிறது. இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து ஒவ்வொரு பெண்களிடம் நாங்க கொண்டு போய் சேர்த்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களோடு இணைந்து பல பெண்களும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இறைப்பணி, இது தொழில் மூலமாக தொண்டு செய்கிறோம். தொண்டு செய்வதன் மூலமாக தொழில் செய்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டாலும் 6வது படிக்கிற குழந்தை, 7வது படிக்கிற குழந்தை, 10 வயசு 11 வயசுல மாத விலக்கு, மாத விடாய் பிரச்சனைகள்ல வந்துடுறாங்க. அவங்க பேடு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனா யூரின் கூட போறதில்லை. ஏன்னா அந்த பாத்ரூம்ல போய் அதை மாத்தணும், அங்க போய் அங்க பாத்ரூம் கிளீனா இல்ல. அப்ப இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு? அதுதாங்க ஃபெமி, ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா. சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் அதிகாரமாகவும் பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற எங்க டீமோடு உங்கள் அத்துணை பேரையும் நாங்கள் இணைந்து கொள்ள அழைக்கின்றோம். வாருங்கள். ஃபெமி என்றால் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். நீங்க சொல்லும் போது தான் நானே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருக்கு. கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கும் நிறைய சகோதரிகளுக்கும் கண்டிப்பா அந்த ஒரு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எல்லாமே இன்டெப்தா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை டிங் டாக் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் போஸ்ட் எல்லாமே ப்ரொஃபைல் கூட வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கு உங்க அன்பு ஆதரவு சொல்லி வேண்டி கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க அந்த ஃபெமி அதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ மார்க்கெட்லேயே வந்து
பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு. டெய்லியும் நிறைய பேர் வந்து நாங்கள் சொந்தமாக தயாரிக்கிறோம் அப்படின்ட்டு வராங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் என்ன மேஜர் வித்தியாசங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்களேன். கார்ப்பரேட் நிறுவனங்கள் விளம்பரங்கள்ல வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே தரமானதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் 3 நிமிஷத்துல தயாரிக்கிற ஒரு உணவுப் பொருள் எவ்வளவு பிரச்சனை சர்ச்சைக்கு ஆளாச்சுன்னு. குடிக்கிற குளிர் பானங்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாகுது. ஒரு இளநிக்கு விளம்பரம் வராது, ஒரு கரும்பு ஜூஸுக்கு விளம்பரம் வராது. அது ஆரோக்கியமானதுங்க. அது போல விளம்பரங்கள் வருவது எல்லாமே நல்லது கிடையாது. ஆடலாம், பாடலாம், மலையேறலாம், பிறண்டு பிறண்டு படுக்கலாம் அப்படின்னு விளம்பரம் வருது நாப்கினுக்கு. ஒரு பெண்ணையாவது கூப்பிட்டு நீ மலையேற முடியுமா, நீ பிறண்டு பிறண்டு படுக்க முடியுமா, பீரியட்ஸ் டைம் நீ சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேளுங்க. சந்தையில இருக்கிற ஒரு ப்ராடக்ட் கூட கிடையாது. ஏன்னா அது பெண்களுக்கு வெளியாகிற ரத்தத்தை அதை பயன்படுத்தி வியாபாரமாக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஃபெமி நாப்கின் டாக்டர்கள் கண்டுபிடிச்சது, ஜெர்மனியர்களுடைய டெக்னாலஜி. இது தயாரிப்பு இல்லை, இது ஒரு கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்புக்கும் தயாரிப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தயாரிப்பு யார் வேணா செய்யலாங்க. இன்னைக்கு யூடியூப்பை தட்டினா என்னெல்லாம் தயாரிக்கலாம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு சமையல்ல இருந்து ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரியை ரன் பண்றது வரைக்கும் யூடியூப்ல இருக்கு. ஆனா நம்மளோட ஃபெமி பேட்டன்ட் ப்ராடக்ட் யாருமே, இது காப்புரிமை, இது ஒரு டெக்னாலஜி, இது கர்ப்பப்பையில கேன்சரை வர வைக்காது, இயற்கையாக குழந்தை பேரு நடக்கும், இர்ரெகுலர் இருக்காது, ஓவர்ஃப்ளோ இருக்காது, இச்சிங் இரிட்டேஷன் இருக்காது, ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், சுகமா இனிமையா. இத ஃபெமியை பயன்படுத்தினீங்கன்னா பிறண்டு பிறண்டு படுக்கலாம், மலை ஏறலாம். பல பெண்கள் அதை அனுபவிச்சு ஃபீட்பேக் கொடுத்ததுனால தான் எங்களுடைய தொழில் வியாபாரம் இந்த புண்ணியம் விரிவாகி கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நிறைய சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ண மூலமா கேன்சர் வரைக்கும் கூட போகுது அப்படிமா சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சானிட்டரி நாப்கின் மிச்ச ப்ராடக்ட்டும் நம்ம ப்ராடக்ட்டும் பயன்படுத்தல, என்ன மேஜர் இன்கிரீடியன்ட் நீங்க வித்தியாசப்படுறீங்க? ஒரு காட்டன் நீங்களே போய் வாங்குங்க ப்ராடக்ட்டை. அதுல என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, இந்த பருத்தி படம் நாங்க படத்தை தான் போட்டிருக்கோம், உள்ள இருக்கிற பருத்தி பருத்தி அல்லன்னு போட்டிருக்காங்க. அவங்களே போட்டிருக்காங்க. எத்தனை பேர் போய் பார்த்தீங்க, படிச்சீங்க? இந்த துறையில 14 ஆண்டுகள் இருக்கனால எனக்கு இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதுலயே எழுதி இருக்கே, தெரியலையே. அப்ப காரணம் என்ன, நமக்கு விழிப்புணர்வு இல்ல. சிலிகான் ஜெல், டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃபியூம், பிளாஸ்டிக், அப்புறம் எக்ஸ்பிரி டேட் கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக்கால கவர் பண்ணப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக்கை கேரி பண்ணிட்டே வர வேண்டாங்கிறாங்கல்ல தமிழ்நாடு அரசு. பிளாஸ்டிக்கு தடை போட்டிருக்காங்களா இல்லையா? தடை செய்யப்பட்ட பகுதி இது, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீர்கள். பாக்குறோமா இல்லையா? அப்போ ஒரு பிரைவேட்டான ஒரு பார்க்ல பிளாஸ்டிக்கை 5 நாள் 24 மணி நேரமும் வைத்திருந்தால் அந்த இடம் என்ன ஆகும்? மார்க்கெட்ல இருக்கிறதுல இதெல்லாம் ஆபத்து இருக்கு. நம்ம ப்ராடக்ட்ல சர்ஜிக்கல் காட்டன், ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் காட்டன், ஏர்லைடு பேப்பர், மண்ணோட மண்ணா மக்கி போகக்கூடிய லேயர்ஸ், ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். இதுதான் 5 டெக்னாலஜி. இதுக்கு தான் பேட்டன் வாங்கி இருக்கு. பீரியட்ஸ் ஒரு திரவ வடிவில் வரும், அது உள்ள போய் லாக் பண்ணிக்கணும். வெளியில ஸ்கின்ல ஈரம் படக்கூடாது. ஸ்கின்ல ஈரம் இருந்துச்சுன்னா அன்னீசியா இருக்கும், டிராவல் பண்ண முடியாது, படிக்க முடியாது, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாது, ஒரு பணியை செய்ய முடியாது. ஏன் வீட்டுல ஒரு குடும்ப தலைவியா இருந்தா கூட சமைக்க கூட முடியாதுங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்கு. நம்ம பேடு லாக் பண்ணிக்கும், ஸ்கின்ல ஈரம் ஒட்டாது, ஹார்மோன் பேலன்ஸா இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஹார்மோன் படுத்துற பாடுதான். உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு எரிச்சல் வருது, உங்களுக்கு சிடு சிடு கடுகடுன்னு இருக்கீங்க, நீங்க சிரிக்கிறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, நீங்க அன்பா இருக்கிறீங்க. இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னங்க? ஹார்மோன்ஸ். தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெண்கள். எதனால? தடம் மாறி எங்கேயோ தெரியாத ஆளுக்கிட்ட போயிடுறாங்க. காரணம் என்ன? ஹார்மோன்ஸ். நல்லவனா இவன் கெட்டவனா தெரியல, காதல்ல விழுந்துடுறாங்க. காரணம் என்ன? ஹார்மோன்ஸ். திருமணமான பெண்களே கூட தவறான வழியில போறாங்க. காரணம் என்ன? ஹார்மோன்ஸ். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி நம்ம பேட்ல இருக்கு, இந்தியால இல்ல. இது ஜெர்மனியர்களுடைய கண்டுபிடிப்பு. இப்போ நீங்க ஸ்டார்டிங் என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து நம்ம ஃபெமி ப்ராடக்ட்டை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு நம்ம ஏதாவது சாலிடான ப்ரூஃப் ஏதாவது பார்க்க முடியுங்களா? ஐயோ நிறைய இருக்கு தம்பி. இதுதான் பொழப்பா செய்துகிட்டு இருக்கிறேன். ஸ்கூல், காலேஜ், பெண்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க. கோவில் கூட போய் இறைவனை வேண்டுறாங்கப்பா. எனக்கு இதுதான் இறைப்பணியா நினைக்கிறேன். என்னோட கோவில், என்னோட தெய்வம், என்னோட வழிபாடு, என்னோட வழிபடுதல் எல்லாமே ஃபெமி தான். ஏன்னா எனக்கு ஒரு தாக்கம் இருக்கு, எனக்கு ஒரு சிந்தனை இருக்கு, என்னோட சொல்லு செயல் எல்லாமே 24 மணி நேரம் ஃபெமி தான். அப்போ எத்தனை பெண்களை எங்கெங்கெல்லாம் சந்திக்க முடியும், எல்லாம் போட்டோஸ் இருக்கு, ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஓரியன்டா கொண்டு போயிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம இலவசமா நிறைய பேர் கொடுத்துருக்கோமா இல்லை எப்படிங்கக்கா? இந்த உடம்பே இலவசம் தானே. நீங்க என்ன தவம் இருந்து வரம் இருந்தா எடுத்துட்டு வந்தீங்க? இந்த உடம்பே நமக்கு இலவசம் தாங்க. இந்த இலவசமா கிடைச்ச இந்த உடம்ப பேணி காக்கக்கூடிய சில விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். கண்ணு 2 நாளையில இருந்து இல்லைன்னா என்ன ஆகும்? 2 கண்ணும் நாளையில இருந்து உங்களுக்கு தெரியாதுங்க. எதை இழந்தீங்க நீங்க? கர்ப்பப்பையை வெட்டி எடுக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. நான் இலவசமா கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு வாங்கிக்குவாங்க, 2 நாளைக்கு வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு இலவசமா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இப்போ நீங்க பேசும்போதே வந்து மிச்ச ப்ராடக்ட்டும் நம்ம ஃபெமி ப்ராடக்ட்டுக்கும் என்னென்னலாம் மேஜர் வித்தியாசங்கள்
இதனால எவ்வளவு நன்மைகள்லாம் இருக்குன்னு நம்ம வாய்விலே சொல்லிட்டு சந்தோஷம். பட் ஆனால் ஸ்டில் மக்களுக்கு நம்ம ஃபெமி ப்ராடக்ட் எப்படி இருக்கும் 10வது வரைக்கும் இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டலாம். அதாவது மார்க்கெட்ல இருக்க ஒரு பொருளுக்கும் நம்ம பொருளுக்கும் அவசியம் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். ஏன்னா இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமே. அவங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். நான் டெமோ செய்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஏன்னா நாங்கள் கேட்டதுக்காக டெமோவே செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மேஜரை சொல்லுங்க. இது வந்து மார்க்கெட்ல இருக்க லீடிங் பிராண்ட். இது ஒரு மாசத்துக்கு 5000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது. பெண்கள் மட்டும்தான் யூசர்ஸ். அதை தான் எடுத்து இங்க ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். இதான் விளம்பரமும் வருது. இந்த இடத்துல நம்மளோட ஃபெமி நாப்கின் இங்க ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் 2 பிளேட்ல இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதை நீங்க தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை தொட்டு பாருங்க. இது பயங்கர சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கா? இப்போ இந்த மெட்டீரியல் தான் எங்க ஸ்கின்ல வந்து பட்டுட்டு இருக்கும். இப்போ நம்மளோட பேடு ஒரு நாளைக்கு 1 போதும். இது வந்து ஒரு நாளைக்கு 2, 3, 4 மாத்தணும். இல்ல கேட்கணும் தவறு எடுத்துக்காதீங்க. யூசுவலா சானிட்டரி நாப்கின்ஸ் அப்படினாலே 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத ஜெனரல் எல்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்தணும். நம்மளோடது மாத்த தேவையில்லை. என்ன காரணம்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1 போதும்னு சொல்றது தானே. அப்போ ஃப்ளோ பெண்கள் மைண்ட்ல என்ன தெரியுமா வரும்? இந்த ஃப்ளோ தாங்குமா? நான் 100 ml தண்ணி எடுக்கிறேன். எதுக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெண்களோட உடம்புல இருந்து 30, 25 அப்படி ml பிளட் வெளியாகும். அப்ப 100 ml நான் ஏன் எடுக்கிறேன்னா டென்சிட்டி ரத்தத்தோட அடர்த்தி வந்து அதிகம், தண்ணியோட அடர்த்தி கம்மி. அப்ப ஈக்குவல் டு 20-25 ml பிளட், 100 ml வாட்டர். இப்ப நான் 100 ml வாட்டர் 50 ml போட்டேன்னா உங்க கண்ணு முன்னாடி இன்னொரு 50 ml போடுறேன். இப்ப பிறண்டு படுக்கலாம்னு சொல்றாங்க. நாங்க எப்படி போய் பிறண்டு படுக்கிறது? இப்ப 100 ml போட்டேன்னா தண்ணி வெளியே வருதா? உங்க கண்ணு முன்னாடி தானே போட்டிருக்கேன். ஆமா. இப்ப இதுல ஏதாவது கட்டிங் எடிட்டிங் இருக்கா? இல்ல, எதுவுமே இல்ல. சிங்கிள் டேக்காவே போயிட்டே இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு கட்டிங் கிடையாது, எடிட்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு 50 ml எடுத்துருக்கிறேன்னா இங்க பாருங்க. இது வந்து இதுல ஆடலாம் பாடலாம் மலையேறலாம் ஃபெமில. இப்போ வெளியே ஒரு சொட்டு தண்ணி உங்களால வெளியே வர முடியாது, வெளியில எடுக்க முடியாது. இல்ல வெளியிலயும் வரல. ஆக்சுவலி இங்க நீங்க பாருங்க, இந்த இடத்துல தண்ணி அப்படியே வெளியில இதா இருக்குது. பட் ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே வெளியில வரவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. இன்னொரு 50. சரிங்க. இப்போ இந்த 100 ml இப்படி அட் அ டைம்ல எல்லாம் வராது ஃப்ளோ. அதுதான் நான் எடுத்து கேட்கலான்ட்டு வந்தேன். இப்போ ஃப்ளோ வந்து எங்களுக்கு வந்து எப்ப வருது எப்படி வருதுன்னே தெரியாது. நாங்க சேஃப்டிக்கு இந்த பேட் வச்சுக்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா லாக் பண்ணிக்கும். லாக் பண்ணிட்டு வெளியாக்காது. இப்போ நீங்க பனியன் போட்டிருக்கீங்க, பேண்டிஸ் போட்டிருக்கீங்க, சாக்ஸ் போட்டிருக்கீங்க. உங்க பனியனோ உங்க பேண்டிஸோ உங்க சாக்ஸோ ஈரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? ஃபுல்லா மைண்ட் அதை ஒட்டியே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை தொடுங்க, இதை அமுத்துங்க, நல்லா அமுத்துங்க, நல்லா கை வச்சு நல்லா அமுத்துங்க. சொதன்ட்டு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. எப்படி இருக்கு? ஒரு மாதிரி தண்ணி பட்டே இருக்கு. இந்த உணர்வோட நீங்க எல்லா வேலையும் செய்ய முடியுமா? கண்டிப்பா வாய்ப்பு. கவனம் ஃபுல்லா இது மேல தானே இருக்கும். அப்ப பெண்கள் நாங்க பாருங்க, அந்த கை கொண்டாங்க, இதை வச்சு அமுத்துங்க. ஓகே, அமுத்துங்க நல்லா. இதையும் அமுத்துங்க நல்லா அமுத்துங்க. எதுவுமே வெளில வரல. இந்த கைக்கு இங்க பாருங்க, நான் இன்னொரு டைம் கூட பண்ணி காட்டுறேன். 2 கைக்கு வித்தியாசம் பாருங்க. இது எந்த அளவுக்கு தண்ணி இதா இருக்கு இது பாருங்க. அப்ப உங்க மனைவியோ உங்க மகளோ உங்க அம்மாவோ உங்க சகோதரியோ இந்த உணர்வுல இருந்தா நீங்க யோசிங்க கொஞ்சம். அவங்க மனசு இதையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப இதுக்கு மாறிக்கலாம் தானே? கண்டிப்பா தாராளமா. நல்ல விஷயமா இருக்கும்போது கண்டிப்பா இது மாறது பெஸ்ட். அப்ப இதுக்கு மாறிக்க சொல்லி தான் இந்த விழிப்புணர்வு. இது ஒண்ணே உங்களுக்கு ஒரு இவ்வளவு பெண்கள் சங்கடத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு வந்து இதயத்துல இருந்து யோசிங்க. வலிக்குதான் இல்லையா? கண்டிப்பா ரொம்ப சங்கடமா இருக்கு. அடுத்து பாருங்க, இதை யாருமே பிரிச்சே பாக்குறது இல்லைங்க. நீங்க உங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? கண்டிப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க. மனைவிக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? பிரிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லக்கா. பாருங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ இந்த லேயரை எங்களோட தொடையில பிறப்பொருப்புல எல்லாம் மோதுச்சுன்னா கொப்பளம் வரும். தொடை 2 புண்ணாயிரும். இப்படி நடந்து இந்த இடமெல்லாம் தோல்லாம் எரிச்சல் ஆயிடும். நீங்க பிக்கும் போது சொரியணுமா இல்லையா? ஆனா சொரியக்கூடாது, சொரிய முடியாது. பிக்கப்ப எப்படி சொரிவீங்க? அப்ப சொரிய முடியலைன்னா மூளையில ஒரு அழுத்தம், மனதுல ஒரு அழுத்தம், அதுதான் டிப்ரெஷன். தொட்டு பாருங்க துணியை. எப்போ எனக்கு இப்படி சொரு இருக்குது. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நான் கையை இது பண்றேன். பட் ஆனா ரொம்ப இதோட 5 நாளைக்கு 24 மணி நேரம் 10 வயசுக்குள்ள 12 வயசுக்குள்ள இப்படித்தான் இருக்கா. இது ஒரு ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து செகண்ட் லேயர். இது வந்துங்க பர்ஃப்யூம் லேயர்னு பேர் இதுக்கு. இதை ஸ்மெல் பண்ணீங்கன்னா அப்படியே செண்டு வாட அடிக்கும். இத நாங்க ஈரத்துல இருப்போமா, இது போகுமா உள்ள, இதெல்லாம் உள்ள போய் ரத்தத்துல கலக்குமா, தோல் தடிமனம் ஆயிடும், கர்ப்பப்பை வீங்கிடும், செண்டெல்லாம் உள்ள போறது, பர்ஃப்யூம் உள்ள போறது. இது 2வது லேயர். இந்த 3வது லேயர் வந்து இது பருத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது,
அட்டைப்பெட்டி, இந்த ஆஸ்பெட்டாஸ், அப்புறம் வேஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து கூழு மாதிரி ஆக்கி இப்படி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இருக்கிறது சிலிக்கான் ஜெல். இது பை ப்ராடக்ட் வந்து பெட்ரோலியம். இதெல்லாம் தான் உள்ள போகும், சுவாசிக்கும். இதெல்லாம் உள்ள போகும்போது மலட்டுத்தன்மை வரும், சர்விக்கல் கேன்சர் வரும், புற்றுநோய் வரும், குழந்தை இல்லாம போயிடும், பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம், எல்லாம் ஒரு 25 ப்ராப்ளம் இருக்குதுங்க. நீர் கட்டி அது இதுன்னு. கடைசி லேயர் பாருங்க, இதுதான் கடைசி லேயர். இதை எடுத்தீங்கன்னா இப்படி விரிச்சிங்கன்னா இப்படி பலூன் மாதிரி வருதா? ஆமா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி விரியுதுங்களா? இப்போ இதை நான் எடுத்து உங்க உதட்டில் இப்படி ஒட்டிடுறேன்னு வைங்க, இங்க காற்றோட்டம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காதுல்ல. அதுதான் எங்களுக்கு சஃபகேஷன் ஆகும். இதுல ஸ்டிக்கா இருக்கிற கம்மும் பேண்டிஸ்ல டிராவல் ஆகும். ரிமூவ் பண்ணீங்கனாலும் போகாது. அப்போ இதுல காற்றோட்டம் இல்ல. இதுல இருக்கக்கூடிய சிலிக்கான் ஜெல், டயாக்சின், குளோரின், ரீசைக்கிள் காட்டன், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக், கடைசி லேயரும் பிளாஸ்டிக், இதுல இருக்கிற கம்மும் இண்டஸ்ட்ரியல் கம். இது அத்தனையும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டா பூமியில மண்ணோட மண்ணா மக்கி போகாது. ஏன்னா 4 பிளாஸ்டிக் கவருக்கு சமம் ஒரு சானிட்டரி நாப்கின். அவ்வளவு தீங்கு இதுல இருக்கு. இது வந்து பெண் சமுதாயம் இதை பயன்படுத்தாமல் இருந்தால் மிக மிக நல்லதுங்க. இதுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற சந்தையில எல்லா மெடிக்கல்ல ஸ்டோர்ல இருக்கிற முதல் வரிசையில அடுக்கி வச்சிருக்காங்க. ஃபெமில என்ன இருக்கு? இப்ப 100 ml அப்ளை பண்ணோம். நீங்க எவ்வளவு அமுத்துனீங்க இல்ல? தண்ணி ஒரு சொட்டு கூட வரவே இல்ல. இதை நான் பிரிச்சு காமிக்கிறேன். இப்ப இதனோட ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க. இப்ப அது தொட்டு பாத்தீங்களா? முதல் லேயர். இதை தொட்டு பாருங்க, ரொம்ப அல்ட்ரா சாஃப்டா நல்ல இதா இருக்குது. அந்த இதுக்கு இந்த இதுக்கு நல்ல வித்தியாசம் வர முடியுதுங்களா? ஆமா. இத பிரிச்சீங்கன்னா துணி, இத நெருப்பு வெச்சீங்கனாலும் இது வந்து சாம்பல் ஆயிரும். இத நெருப்பு வெச்சீங்கன்னா மெல்ட் ஆகும், உருகும். இதெல்லாம் வீட்ல எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர். சரிங்க. இது செகண்ட் லேயர். இதுதான் முக்கியமான லேயர். இதுக்கு தான் பேட்டன் வாங்கியிருக்காங்க. சரிங்க. ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், 5 டெக்னாலஜி. இந்த ஆனையான் என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்னேன்ல ஒரு நாளைக்கு ஒரு பேடு போதும்னு சொல்லி, வெளியாகிற ரத்தத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை இது எலிமினேட் பண்ணும். மாட்டுல இருந்து கறந்த ஒரு பால், ஒரு டம்ளர், ஒரு பெண்ணோட உடம்புல இருந்து வெளியில வந்த ரத்தம், ரெண்டையும் வைங்க. 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, இது கெட்டு போயிருமா? பால் கெட்டு போயிருமா? இந்த ரத்தமும் கெட்டு தானே போகும். அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேடு யாரு மாத்தறா? யாருமே மாத்துறது இல்ல. அப்போ அந்த ரத்தம் இதுக்குள்ள தானே இருக்கு. இந்த ஆனையான் போய் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளட்ல இருக்கிற பாக்டீரியா உருவாகாம தடுக்கும். எவ்வளவு நேரத்துக்கு தடுக்குது? 24 மணி நேரத்துக்கு தடுக்குது. அப்ப இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா? அமெரிக்காவில் யாரோ பாட்டு பாடுனா அடுத்த செகண்ட் இங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி பாக்குறோமா இல்லையா? அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு போன் வாங்குறோமா இல்லையா? அது போல ஆனையான்ங்கிற ஒரு டெக்னாலஜி நாப்கின்ல இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பேடு போதும், பாக்டீரியால இருந்து தப்பிச்சுக்கலாம். இன்ஃப்ராரெட் ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணும். நீங்க காரணம் இல்லாம ஆத்திரப்பட மாட்டீங்க, முடிவு சரியா எடுப்பீங்க. அது பீரியட்ஸ்ல இருந்தா கூட. எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? பெண்கள் ஏன் வாழக்கூடாதா? வாழ முடியாதா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. நடக்கிறத நின்று ஜெயிப்பீங்க. அது இன்ஃப்ராரெட் சப்போர்ட் பண்ணும். இன்னைக்கு சூரிய குளியல்னு குளிச்சுட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ் எல்லாம். இங்க வந்து நமக்கு அது இன்னர்ல தேவைப்படுது, தேவைப்படணும் பீரியட்ஸ் டைம்ல. மேக்னெட்டிக் வந்து மைண்ட் உற்சாகமா வச்சுக்கும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு உற்சாகம் இருக்கும் இல்ல, அது சாயந்தரம் நைட்டு போய் நீங்க பெட்ல படுக்கிற வரைக்கும் இருக்கும். மேக்னெட்டிக் பார்த்துக்கும். நானோ வந்து நாளமில்லா சுரப்பிகள். இப்ப பிறப்பு உறுப்புல ஒரு திரவம் சுரந்துகிட்டு இருக்கும். இந்த கெமிக்கல் வச்சீங்கன்னா ட்ரை ஆயிடும். தாம்பத்தியமும் தொந்தரவாக இருக்கும் வருங்கால பெண்களுக்கு. எப்படி எல்லாமே கவுன்சிலிங்ல போயிடுங்க. வாழ்றதையே கவுன்சிலிங்ல மாத்திடுவாங்க. தாம்பத்தியம் வந்து அது வந்து ஒரு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய கர்ப்பப்பை பெண் கிட்ட இருக்கு. நானோ நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கும். கைட்டின் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியறீங்க, மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். அதுதான் இந்த 5 டெக்னாலஜி இதுல இருக்கக்கூடியது. அடுத்து காட்டன், சர்ஜிக்கல் காட்டன். இந்த காட்டன் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கர்ச்சீப் மாதிரி இருக்கும். பார்த்தாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நான் அதை எடுத்து காமிச்சேன் இல்லைங்களா? அது எப்படி இருந்துச்சுங்க? அது ஒரு மாதிரியா இருந்ததா? இது பாருங்க, இதுதான் காட்டன். இது காட்டனுங்க. இப்ப இது வந்து உங்களுக்கு கொதிக்கிற தண்ணி, இதை எடுத்து போடுங்க. இதையும் கொதிக்கிற தண்ணியில போடுங்க. இதெல்லாம் மெர்ஜ் ஆகி கூல் ஆயிரும். இது அப்படியே இருக்கும். இந்த கர்ச்சீப் மாதிரி அப்படியே இருக்கும். ஃப்ரெஷ் காட்டன்னா கொதிக்கிற தண்ணியில அப்படி இருக்கும். இது வந்து இதுல கெமிக்கல் பை ப்ராடக்ட் மாதிரி இருக்கனால கொல கொலன்னு ஆயிடும். இது வந்து சோற்று கற்றாழை ஜெல். இதுல தான் நம்ம வந்து 100 ml அப்ளை பண்ணோம். இதுதான் அந்த ஏர்லைடு பேப்பர். 2 லேயர் பேப்பர் இருக்கு பாருங்க. இது வந்து சோற்று கற்றாழை. இப்போ இதுல எத்தனை ml அப்ளை பண்ணியிருந்தோம்? 100 ml
100 ml அப்ளை பண்ணியிருந்தோமா? இப்போ நான் பாருங்க உங்களுக்கு இன்னொரு 50 ml ஒரு பேடு போதுமா? இந்த பெண்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வருங்க, ஒரு பேடு போதுமா? இப்போ இன்னொரு 50 ml எடுத்துருக்கிறேன்னா, ஏன்னா காலங்காலமாக பெண் விடுதலை பற்றி ஆண்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு 50 ml போட்டாச்சு. ஓகே, இதுலேயும் போட்டு பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் இந்த அளவுக்கு இன்டெப்தா யாரும் சொல்லுவாங்கன்னு தெரியல உண்மையிலேயே. பாருங்க, இதில் ஏற்கனவே நம்ம வந்து போட்டிருந்தோம், அதே இழுக்கல. சரி, இன்னொரு 50 ml போடுவோம். இதெல்லாம் இவ்வளோ விளக்கம் கொடுத்தாதாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டு, பார்க்க மாட்டாங்க. இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இந்த தண்ணி வந்து இப்படியே தான் இருக்கும். இதில் 3 நாள் எடுக்கிற பக்கம் காஸ்ட்டு, இது விலை, இது ரொம்ப விலை கம்மி. இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். இதுலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்களாக்கா? 1 லட்ச ரூபா இல்லைன்னா நீங்கள் எனக்கு 5000 கொடுத்தீங்கன்னா போதும். அமைக்கி பார்க்கலாங்களா? அமைக்கி பாருங்க, சீரியஸா வராது. அமைக்கி பாருங்க, இல்லைன்னா நான் ஏன் அவ்வளோ ஒரு சொட்டு கூட கீழே வரல. ஓகே, கையில் ஒட்டுதா தண்ணி? தண்ணி வெளில வரவே இல்லையா கையில் ஒட்டுறதுக்கு? அப்போ 150 ml லாக் பண்ணிக்கிச்சா? ஆமாங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ட்ராவல் பண்ணலாமா? தாராளமாக லைட் கலர் சாரி, வண்டி ஓட்டலாம், டான்ஸ் ஆடலாம், யோகா பண்ணலாம், விளையாட்டு வீராங்கனைகள். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக. அத்லெட்டிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்ப கஷ்டம், பார்த்தாலே தெரியுது எப்படி என்ன ஏதுங்கிறது. அப்போ இதுக்கு தரத்துக்கு தான் காசு, இங்கே பேடுக்கு காசு இல்லை, மதிப்பு. தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை? தங்கத்துக்கு காசா இல்லை தங்கத்தோட மதிப்புக்கு காசா? வெள்ளிக்கு காசா இல்லை வெள்ளியோட மதிப்புக்கு காசா? இப்போ வெள்ளியை வாங்கிட்டு தங்க விலை அதிகம்னு சொல்லுவீங்களா? கடைசி லேயர். இப்போ இதில் வந்து கம் இருக்கு. இந்த கம்மு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கம். சரிங்க. இது ஸ்டிக்கு ஆகும், ரிமூவ் பண்ணிட்டு பேண்டிஸ் துவச்சிங்கன்னா ட்ராவல் ஆகாது. இந்த லேயர் எல்லாமே நம்ம ஸ்கின் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல வேர்வை நாளங்கள் இருக்குல்ல, ரத்தம் உள்ள ஓடுது ஆனால் வேர்க்கும், வியர்வை வெளியே வரும். அந்த மாதிரி பிரீத்தபிள். இப்படி பிரிச்சிங்கன்னா பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். ஓகே, மண்ணோட மண்ணா மக்கிரும். சத்தம் கேட்குதா? ஆமா, பேப்பர் கிழிக்கிற மாதிரி. ஆமா, பேப்பர் சவுண்ட் தான் கேக்குது. இது வந்து மக்கி போயிருங்க. சரிங்கக்கா. இது மொத்தம் 8 லேயர். மண்ணோட மண்ணா மக்கிரும், பெண்களுக்கும் நல்லது பண்ணுது, நம்மளோட ரத்தம் இன்னொருத்தருக்கும் தொந்தரவு பண்ணாது. இப்போ ஒரு துப்புரவு பணியாளர்கள் எடுத்துட்டு போய் அவங்க கிளீன் பண்ணுவாங்க தானே, கண்டிப்பா அவங்களுக்கு இதை எடுத்துட்டு போய் பண்ணாங்கன்னா காச நோய் வரும், டிபி வரும், நம்மளோட இதுல வராது. இவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்டை தான் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களோடு இணைகின்ற பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அவங்க கத்துக்கிட்டு பல பெண்களுக்கு கொண்டு போய் ஒவ்வொருத்தரோட போன்லயும் 50 மினிமம் இருக்குமா, 50 பேரோட கான்டாக்டாவது இருக்கும்ல, அந்த 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போங்க. அவங்க அவங்க அவங்கன்னு கொண்டு போய் இன்னைக்கு பல பெண்கள் எங்களிடம் இருந்து இதை எடுத்துக்கிறாங்க, வியாபாரமாகவும் செய்யறாங்க, பயன்படுத்தவும் செய்யறாங்க. நிறைய ஃபீட்பேக். இதை பயன்படுத்துறது மூலமாக நீர்க்கட்டி இல்லை, பிசிஓடி ப்ராப்ளம் இல்லை, இயற்கையா குழந்தை பிறக்குது. ஏன்னா இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு மாற்று ஏற்பாடு தான் இந்த நாப்கின். அனைத்து பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பெண்களும் ஃபெமி நாப்கினுக்கு மாறுமாறு ஆரோக்கிய பொருளாதார சுதந்திரத்தையும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இப்போ வீட்டில் பார்த்துருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்துறாங்க, சரி ஓகே சந்தோஷம். அதையும் தாண்டி இது மூலமா ஏதாவது வருமானம் ஏதாவது ஏற்படுத்திக்கலாமா? நிச்சயமாங்க, வருமானம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எங்களுக்கு ஒரு டூல், ஃபெமி நாப்கின் வந்து ஒரு டூல். இந்த டூலை பயன்படுத்தி விழிப்புணர்வு தரோம். இந்த டூலை பயன்படுத்தி எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போறோம். இந்த டூலை பயன்படுத்தி ஸ்கூலுக்குள்ள போறோம். இதை செய்வதன் மூலமாக வருமானம் வருது. வருமானத்துக்காக இதை செய்யல, இதெல்லாம் செய்யறோம் தானே. இதெல்லாம் செய்யும் போது பொருளாதாரம் தன்னை போல வந்துதானே ஆகணும். லட்சுமி தன்மை, குபேர தன்மைன்னு சொல்லுவாங்க. யார் ஒருவர் சொசைட்டிக்காக இன்னொரு சக மனிதர்களுக்காக கை வைக்கிறாங்களோ அவர்கள் அந்த லட்சுமி தன்மையை அடைந்தே தீருவார்கள். நான் கை வச்சேன் 2008. இன்னைக்கு 2022. இத்தனை ஆண்டு காலம் சிந்தனை ஒரே மாதிரி இருந்து சிறப்பா இருக்கு. நல்ல சொத்து, நல்ல வருமானம், நல்ல தொழிலோடு 2 குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல திருமணம் செய்து கொடுத்து மிக நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆத்ம திருப்தியில இருக்கேன். இப்ப எனக்கு இந்த ரூட் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. ஒரு ரூட் பேட்டர்ன் தெரிஞ்சா அதை என்ன செய்யலாம், அப்படியே இன்னொருத்தர்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம் தானே. இப்போ 14 ஆண்டுகள் ஒரே துறையில அனுபவம், பொருளாதாரம், நிம்மதி கிடைச்சிருச்சுல. எல்லா பெண்களையும் வாங்க, இதுதாங்க ஃபார்முலா, கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களோடு இணைந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் 5000, 10,000, 20,000, 50,000, 1 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமா இப்போ இன்னும் அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கடந்து வந்த பாதை, நான் எங்க கீழே விழுந்தேன், நான் எங்க எந்திரிச்சேன், எங்க நான் தெம்பா பேசினேன், எங்க எனக்கு வரவேற்பு இருந்துச்சு அப்படிங்கறத நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். தினமும் 1 மணி நேரம் 7 to 8 கூகுள் மீட். அவங்க வீட்டுல இருந்துக்கிறாங்க, செல்போன் இன்டர்நெட் உலகத்துல இருக்கிறோமா ஆன் பண்ணிக்கிறாங்க. எப்படி போனீங்க, எங்க போனீங்க, என்னெல்லாம் ஃபீட்பேக் வந்துச்சு, என்ன வருமானம் உங்களுக்கு, நாலேஜ், ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாரும் கலந்து டிஸ்கஸ்.
ப்ராசஸ் அது போயிட்டு இருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு முறை தொழில் சார்ந்த வல்லுநர்கள், ஜாம்பவான்கள் இருப்பாங்கல்ல, ட்ரெயினர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம், அவங்கள வர சொல்லி இவங்களை நேரடியா வர சொல்லி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது போக பேசவே தெரியாம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லாம் இதுதாங்க முக்கியம். கோடீஸ்வரர் ஆகிறத விட 5000 ரூபாய் கூட இல்லாத நானு இன்னைக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சில லட்சங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பல பெண்கள் எங்களோட இணைந்து. அவங்க எல்லோருமே ஆத்ம திருப்தியோட இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தினமும் காலையில 5 to 6 தியான பயிற்சி சொல்லித்தரோம். 7 சக்தி மையத்துக்கு உண்டான பயிற்சி. என்னங்க வேணும், தியானம் செய்யறோமா, ஆனந்தமா இருக்கிறோமா, ப்ராடக்ட் பாட்டுக்கு 3 வருஷம் எக்ஸ்பிரி டேட், தன்னோட மதிப்பை தான் யார் அப்படிங்கறத உணர வைக்கிறோம். சீரியல் பாக்குறது இல்ல எங்க பெண்கள், எங்களோட இணையற பெண்கள் வெட்டி கதை பேசுறது இல்ல, ஊரு கதை பேசுறது இல்ல, எந்த தொலைக்காட்சி தொடரும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தை மக்களோடு மக்களாக இணைந்து அவங்க இந்த சேவையை செய்யறாங்க. பணம் வருகிறது, செல்வாக்கு வருகிறது. அது இல்லாம அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸும் நாங்க கொடுக்கிறோம். இப்போ நீங்க சொல்லும் போதே என்ன அப்படின்னா, இது ஒரு தொழில் சார்ந்து மட்டும் இல்லாம அவங்களுடைய நல்ல நல்ல குவாலிட்டிஸ் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து இப்போ நீங்க பேசும்போதே நிறைய பெண்கள் சில லட்சங்கள் முதலீடு செஞ்சு பிசினஸ் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எவ்வளவோ பேர் மிடில் கிளாஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஐயோ லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த தொழிலில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா என்ன அமௌண்ட்டுக்கு இது பண்ணலாம்? லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. முதலீடு 3000, வெறும் 3000 ஆரம்பிக்கலாம். அவங்க 3000 ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதிகமா இப்போ நான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன காரணம்? இந்த தொழிலை பத்தி, இந்த ப்ராடக்ட்டை பத்தின விழிப்புணர்வு ஒரு பக்கம், வாண்டட் ஒரு பக்கம். இன்னும் வருங்காலம், இனி குழந்தை பிறந்துகிட்டு இந்த பீரியட்ஸ்ல வர பெண்கள், இனி வரும் காலம் எல்லாமே ஹைஜீன், ஹெல்த் கான்சியஸ் அதிகமா இருக்கும். நான் விரிவா யோசிக்கிறேன். அப்ப இந்தியா எவ்வளவு மக்கள் தொகை, பெண்கள் பீரியட்ஸ்ல இருக்கவங்க, வாங்கக்கூடியவங்க, உடலை நேசிக்கிறவங்க அதிகமாயிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு இன்ஃபெக்ஷன் ஒரு வைரஸ் கிருமி நிறைய பேரை மாத்தி இருக்கு. ஹெல்த் கான்சியஸா விரிவா பார்க்கும் பொழுது அவங்க 3000 ஆரம்பிக்கலாம், 1 லட்சமும் போடலாம். அவங்க எந்த அளவுக்கு இதை விரிவா பார்க்கறாங்களோ அந்த அளவுக்கு இதில் வருமானம் அப்படிங்கிறது மிக பெரியதாக இருக்கிறது. ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு பெரிய சந்தை இருக்கிறது. ஏன்னா தூக்கி எறியணும், யூஸ் பண்ணி தூக்கி எறியணும். பூமிக்கும் நல்லது பண்ணும், பெண்களுக்கும் நல்லது பண்ணும். இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்க அல்டிமேட் மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது மூலியமா நமக்கு மாசம் அட்லீஸ்ட் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவங்க இப்போ இன்வெஸ்ட் பண்றாங்க, உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மாசம் எப்படி எடுத்துக்கலாம்? நீங்க 20% இருந்து 40% வரைக்கும் இருக்கு. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 20% இருந்து 40% வரைக்கும் அவங்களோட இன்கம் இருக்குங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்போ கடல் நிறைய தண்ணி இருக்குங்க. நீங்க ஸ்பூன் எடுத்துட்டு போய் எடுத்துக்கலாம், இல்ல பம்ப் செட் வச்சு எடுத்துக்கலாம். அது தண்ணி வத்தாது. திறமை, உங்க ஆர்வம், உங்க உற்சாகம், கத்துக்கணுங்கிற எண்ணம், அதை பொறுத்து உங்க இன்கம் இருக்கும். நீங்க 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த இன்கம், அதுக்கு தகுந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளவு பேரை சந்திச்சீங்க, ஹோம் மீட்டிங் எவ்வளவு பண்ணீங்க, டெமோ எவ்வளவு பண்ணீங்க, அதை வச்சு வருமானம். நம்ம எந்த ஒரு காரியமே சிறப்பா செய்தா தானே வரும். நீங்களே இருக்கீங்க, எத்தனை சேனல் எதுவுமே 4 நாளைக்கு ஒன்று தான் போடுறீங்க, என்ன வருமானம் வரும்? உங்களோட தொழிலை நேசிக்கணும், உங்க தொழில் மேல பக்தி இருக்கணும். அது செய்யும் தொழிலே தெய்வம். எப்பவுமே ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கும் போது எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயமே என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குறோம், சப்போஸ் நம்மளால விற்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா அதை இவங்க ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்களா, ஏன்னா நம்ம பணத்துக்கு எது கொஞ்சம் சேஃபர் சைடு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க என்னக்கா சொல்றீங்க? செய்ய முடியலைன்னா ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்களா? இந்த செய்ய முடியலைன்னா அப்படின்னா என்ன, செய் அல்லது செத்து முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்புறோம், அவன் 1 வருஷம் படிக்கணும். 1 வருஷம் படிச்சாதான் பாஸா ஃபெயிலான்னு தெரியும் நமக்கு. ஒரு தொழிலுக்குள்ள உள்ள வந்துட்டு தென்னங்கண்ணை இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு அண்ணாந்து பார்த்தா தேங்காய் வருமா? வராது. ஒரு தொழிலுக்கு உண்டான படிப்பினை கத்துக்கிறது, அந்த ஆர்வம் எல்லாம் இருக்கணும்னா தொடர்ந்து எங்களோட பயணம் செய்யுங்க. நாங்க சொல்ற மாதிரி ஒரு 3 மாதங்கள் எங்களோட பயணம் செய்யுங்க. அதுக்கப்புறமும் முடியலையா இன்னொரு 3 மாதம் செய்யுங்க. லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வின்னு 2 இருக்குங்க. லாபம் நஷ்டம் எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா, கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு போட்டு வியாபாரத்தை பத்தின அறிவே இல்லாம அதுல நாலேஜ் கத்துக்காம நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதலீடு அதிகமா இருந்தா இங்க நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் அறிவு இல்லைன்னா இங்க வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் வேறு, வெற்றி தோல்வி வேறு. இங்க கொடுக்கிற காசுக்கு பொருள் போயிடுச்சா பயன்படுத்தி பார்ப்பாங்களா, ஃபீலிங் கனெக்ஷன் ஆகுமா பொருள் மேல? தோல்விங்கிறது என்ன? நிரந்தரமா வெற்றிக்கான அறிகுறி. எடுத்ததையும் ஒருத்தங்க ஜெயிச்சிட முடியுமா? நீங்க உள்ள வரும்போதே மைண்ட் செட்டப் ரிட்டர்ன் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்கறத விட கூட பயணம் செய்யுங்க. பல லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா திருப்பி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே, நீங்க தானே வச்சுக்க போறீங்க. நீங்க வாங்க, கத்துக்கோங்க. தற்காலிக தோல்வியாகத்தான் இருக்கும், நிரந்தர தோல்வியாக இருக்காது. வெற்றி நிச்சயம். ஸோ யார் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அக்கா அப்படி அந்த கை மட்டும் காட்டுங்களேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அக்கா அவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியும். பிஸ்னஸ்க்காக இவ்வளோ
தூரம் இன்டெப்தா இறங்கிட்டீங்களாக்கா? அது ஆன்மால பதிஞ்சிருக்கு தம்பி. ஏன்னா இப்ப காதலன் அப்படின்னா ஒரு பெண்கள் காதலனோட பேரை குத்துவாங்க. கண்டிப்பாங்க. அது ஆன்மால இருந்தா தானே உண்மை நிஜ காதல். உண்மைதான். ஸோ இது ஆன்மால இருக்கு என்னோட நிஜ காதல் இது. ஓகே ஓகே சூப்பர்க்கா, அழகா சொன்னீங்க. அக்கா இப்போ நம்ம கிட்ட இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் இப்போ அப்டேஷன் தான் இருக்குங்களாக்கா? நிச்சயங்க. இது வந்து பேண்டி லைனர். ஓகே. இந்த பேண்டி லைனர் வந்து 30 பீசஸ் இருக்கும். சரிங்க. இது ரெகுலரா யூஸ் பண்றது. இது வந்து தினத்திக்கும் யூஸ் பண்ணணும் தான். இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து 5 டெக்னாலஜி இருக்கும். ஜெல் இருக்காது. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க, கர்ப்பப்பை எடுத்தவங்க, ஸ்கூல் கோயிங் போறாங்கல்ல, காமன் டாய்லெட் யூஸ் பண்றாங்கல்ல, இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு, சிறுநீரக தொந்தரவு வராம இருக்கிறதுக்கு, ஆண்களும் பேண்டிஸ்லயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஷூ சாக்ஸ் போட்டாங்கன்னா சாக்ஸ்குள்ளார ஷூக்குள்ளார ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸ், எல்லோருக்குமே தேவைதானே. ஹார்மோன் எல்லாருக்கும் இருக்குதானே, இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் இருக்குதானே. அப்ப இது ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். கர்ப்பப்பை எடுத்தவங்க கூட யூஸ் பண்ணலாம். இது பேண்டி லைனர். சைஸ் வந்து இது வந்து 280 mm 12 பீஸ் இருக்கும். 280 mm. இது வந்து எக்ஸ்எல் சைஸ். இதுல 12 பீஸ் இருக்கும். இது வந்து 320 mm. இது டபுள் எக்ஸ்எல். இதுல 10 பீசஸ் இருக்கும். மொத்தம் 3 டைப்ல நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. ஓகே. இப்போ இன்டெப்தா என்னென்ன ஏதுங்க அக்வேர் ராணி வேற டெமோ வச்சே காமிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்து இப்போ நம்மளுடைய ஃபெமி இது சானிட்டரி நாப்கினோட காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதே மாதிரி அந்த பேண்டி லைனர் அதுவும் காஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நிச்சயங்க. மொத்தம் 3 டைப்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாங்க. ஒன்னு பேண்டி லைனர் 30 பீஸ், இன்னொன்னு 320 mm டபுள் எக்ஸ்எல் இது 10 பீஸ், 280 mm 12 பீஸ். எல்லாம் ஒரே ரேட்டு தான். மூணுமே 250 ரூபாய் தான். அதாவது இது 250, இதுவும் 250, இதுவும் 250. இந்த மூணையும் ஒரு செட்டா எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5-6 மாசத்துக்கு வரும். மாசம் 100 ரூபாய் தாங்க செலவு. இல்ல இன்னும் 2 சேர்த்து செலவு பண்ணாங்கன்னா 125 ரூபாய். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே கட்டுக்கட்டா கொடுக்க வேண்டாம். நீங்க யோசிச்சு பாருங்க, கர்ப்பப்பை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ கர்ப்பப்பையோட வேல்யூ பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும். இது ஏழையோட கர்ப்பப்பை, இது பணக்காரங்களோட கர்ப்பப்பை, இது அழகானவங்களோட கர்ப்பப்பை, இது அறிவானவங்களோட கர்ப்பப்பைன்னு ஏதாவது இருக்கா? கர்ப்பப்பை எல்லோருக்கும் கர்ப்பப்பை ஒரே மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்கான். கெமிக்கலை பயன்படுத்தினா கட்டுக்கட்டா எடுத்துக்கிட்டு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், கர்ப்பப்பையை வெட்டி எடுத்து போடணும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அதெல்லாம் நீங்க கணக்கு பார்ப்பீங்களா? இதை கணக்கு பார்க்காதீங்க. ஒரு மாசத்துக்கு 125 ரூபாய்ங்க. 2 மாசத்துக்கு ஒரு பேக்கெட் எடுத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு வரும் 250 ரூபாய். இது ஒரு விலை அதிகம் இல்லை, மனசு தாங்க காரணம். பெட்ரோல் விலை எவ்வளவு அதிகமானாலும் சரி, கேஸ் விலை எவ்வளவு அதிகமானாலும் சரி, விறகடுப்புக்கு போயிடுவோமா நம்ம? சொல்லுங்க, விறகடுப்புக்கு போகலாமே எல்லாருமே. ஏன் கேஸ் சிலிண்டர் எவ்வளவு விலை ஆனாலும் சௌகரியம். இப்படி வச்சதையும் பத்த வச்ச உடனே குக்கர் வச்சா சாப்பாடு ஆயிரும். சௌகரியம் முக்கியம், மதிப்பு அதை விட முக்கியம், உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையா சரி, உங்களுக்கு இது காஸ்ட்லி, எனக்கு ரொம்ப விலை அதிகம்னு சொல்றீங்களா? வாங்க, நாங்க கத்து தரோம், சம்பாதிங்க, அப்புறம் காஸ்ட்லி இருக்காது. ஓகே, நன்றி.